நீங்க ஃபியூச்சர்ல வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க, இல்ல இப்ப ஏதாவது நீங்க கட்டிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த கஸ்டமர் நம்மள கான்டாக்ட் பண்ணி டெய்லியும் 90 பேர் யூஸ் பண்ற மாரி டேங்க் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் திருச்சிங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் 10,000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, செப்டிக் டேங்க் உங்களுக்கு நிறையிற மாரி இந்த டேங்க் உங்களுக்கு என்னைக்குமே நிறையாது. இந்த டேங்கை நீங்க கிளீன் பண்ணவும் தேவையில்ல. இந்த டேங்குக்குள்ள நம்ம மொத்தம் 5 அறைகள் பிரிச்சிருக்கோங்க. இந்த 5 அறைகள்லயே மனித கழிவுகள் முழுவதுமா சுத்தமாயிரும். வெளியே வர தண்ணியும் சுத்திகரிச்சு தான் வெளியே வரும். இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க, உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை உள்ளே இறக்கிட வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ள 5 அறைகள் கொடுத்துருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா? முதல் 4 அறைகள் மனித கழிவுகளை சுத்தம் பண்ணுங்க. 5வது அறை சுத்திகரிச்சு தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் டாய்லெட்ல இருந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி மனித கழிவுகளோட உள்ள ஃப்ளஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 5வது அறையில் இருக்கிற சுத்திகரிச்ச தண்ணி அவுட்லெட் வழியாக வெளியேறிடுங்க. அந்த வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம். இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா களிமண் பூமி, இந்த இடத்துல தண்ணி இஞ்சாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லைங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் இதே மாதிரி சிங்கிள் டேங்கை செஞ்சு கொடுக்க முடியும். இப்போ மார்க்கெட்டில் எவ்வளவோ பயோ டேங்க்ஸ் கிடைக்குதுங்க. கான்க்ரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. ஆனால் அந்த டேங்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேங்கை நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணும்போது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறையோ ஒரு டைமும் நீங்கள் 2,000 ரூபாய் செலவு பண்ணி பாக்டீரியா வாங்கி போட்டுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயனர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. ஆமாங்க, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, இதுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு அந்த டெம்பரேச்சர் ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி, டேங்க்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம்.